அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற திரை விமர்சனம் அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண், சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, ஸ்வசிகா, காளி வெங்கட் மற்றும் பலர் இணைந்து நடித்த லப்பர் பந்துங்கிற திரைப்படத்தை பற்றி வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதை கரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சென்னை 28 மாதிரியே ஒரு ஊருக்குள்ள நடக்கிற கிரிக்கெட் தான். கிரிக்கெட்னா அந்த கிரிக்கெட் போட்டி மட்டும் கிடையாது, அந்த கிரிக்கெட் போட்டிக்குள்ள நடக்கிற ஜாதி அரசியல் தான் மையமா இருக்கு இந்த படத்தோட கதை கருவா. இந்த ஜாதி அரசியல்னால தன்னோட சொந்த ஊர்ல இருக்கிற கிரிக்கெட் கிளப்பான ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப்புக்குள்ள விளையாட முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறாரு ஹீரோவான ஹரிஷ் கல்யாண். ஆனாலும் அவரோட அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அந்த டீமோட கேப்டனான காளி வெங்கட் வந்து அந்த ஸ்குவாட்ல எப்பவுமே அவரை வச்சுக்கிட்டே இருக்காரு. இருந்தாலும் அந்த டீமுக்கு முக்கியமான ஆளா இருக்கிற வெங்கடேஷ்ங்கிறவர் வந்து அவரோட ஜாதிய காரணம் காட்டி விளையாடவே விட மாட்டேங்கிறாரு. இன்னொரு பக்கம் தன்னோட காதல் மனைவியோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு கிரிக்கெட் விளையாடாம போறேன் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிற அட்டகத்தி தினேஷ் மனைவியை ஏமாத்திட்டு அங்கங்க போய் மேட்ச் விளையாடிட்டே வர்றாரு. ஸோ ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேருமே எதிரெதிர் டீம்ல மோதுறாங்க. அப்படி மோதுறப்போ என்ன நடக்குது, இதற்கிடையில ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து ஒரு காதல் மலருது ஒரு பெண்ணை பார்த்து. அந்த பெண் வந்து இவரை லவ் பண்றதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பா மாதிரியே நீ இருக்க, எங்க அப்பாவோட கேரக்டர் தான் உன்னோட கேரக்டரோ, அதனால தான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு. ஆனா சின்ன வயசுல இருந்தே ரெண்டு பேரும் பகையாளிங்கிறது அந்த பொண்ணுக்கும் தெரியாது. தனக்கு எதிரியா இருக்க போற ஒருத்தரோட பொண்ணுதான் இவளுன்னு சொல்லி ஹீரோவுக்கும் தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றப்போ அவங்க ரெண்டு பேர்த்தோட ஈகோ எந்த அளவுக்கு முட்டிக்குது, அந்த ஈகோவை மீறி அவங்க ஜெயிச்சாங்களா, இந்த ஜாதி அரசியலை மீறி அந்த கிரிக்கெட் கிளப் வென்றுச்சா அப்படிங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதை கரு. ஸோ இந்த கதையில ஒரு வயசான தோற்றத்தில் நடிச்சிருக்கிற அட்டகத்தி தினேஷ் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு அவ்வளோ நியாயம் சேர்த்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப படபடன்னு பேசிட்டு ஒரு மாதிரி ஃபாஸ்டா ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஜாலியான பையனாக தான் அவரை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் முதல் முறையா ஒரு 25 வயசு பொண்ணுக்கு அப்பாவா ஒரு மெச்சூர்டு கேரக்டர்ல அவர் நடிச்சிருக்காரு. அந்த மெச்சூரிட்டியை அவரோட ஆக்டிங்ல நிறைய இடத்துல காட்டியிருக்காரு. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீமோட கேப்டனா வர காளி வெங்கட் பார்த்தீங்கன்னா பேருக்கு அந்த டீமுக்கு கேப்டனா இருந்தாலும் கடைசி வரையிலும் ஹரிஷ் கல்யாணுக்கு உதவுறதுல மட்டும் அவர் எந்த இடத்துலையுமே தொய்வில்லாம எந்த இடத்துலையுமே அவரை விட்டு கொடுக்காமே இருக்காரு. இன்ஃபேக்ட் இறுதியில வந்து தம்பி மாதிரி நாம பார்த்துக்கிட்ட ஹரிஷ் கல்யாணான்று வர்ற இடத்துல கூட அவர் ஹரிஷ் கல்யாண் பக்கம் தான் நிக்கிறாரு. அதே மாதிரி பாலசரவணன் பாத்தீங்கன்னா இந்த படத்துலயும் மற்ற படங்கள்ல மாதிரியே ஒரு கலகம் பண்ணிட்டு ஒரு ஜாலியான ஃப்ரெண்டா வந்துட்டு போறாரு. சாட்டை படத்துல ஒரு சாதாரண வைஃபா வந்த ஸ்வசிகா இந்த படத்துல ஒரு தரமான அம்மாவாவே நினைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அருமையா இருக்கு அவங்களோட கேரக்டர். அதே மாதிரி சாண்ட்ரோல்டனோட மியூசிக்ல சில்லாஞ்சிருக்கியே அப்படிங்கிற பாட்டு கேட்கறதுக்கு மிகவும் இதமா இருக்கு. மொத்தத்துல நம்ம ஊர்கள்ல விளையாடுற விளையாட்டுகள்ல கூட இந்த அளவுக்கு ஜாதி அரசியல் இருக்குதா அப்படிங்கிறத தோலுரிச்சு காட்டியிருக்குது இந்த படம். சாதாரண கிரிக்கெட் படமா எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்துல ஒட்ட முடியாது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நம்ம நிகழ்கால அரசியல் எல்லாவற்றையும் பேசி இருக்கிறது இந்த படம். மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.